வணக்கம். 3/12/2025 இன்றைய புதன்கிழமை. துளாராசி பலன். துளாராசியில் பிறந்தவர்களுக்கு சர்வ காரியம் ஜெயமாகும், நினைத்து நிறைவேறும், எண்ணங்கள் ஈடேறும். சிறு சிறு மன உளைச்சல்கள், சங்கட்டங்கள் வரும். வீண் வாக்குவாதத்தை முற்றிலும் தவிர்ப்பது மிக மிக நன்று. மற்றபடி நினைத்த காரியம் நிறைவேறும். செய்யும் வேளையில் மிகவும் கவனத்தோடும் எச்சரிக்கையோடும் இருக்க வேண்டும். இல்லையே மன துன்பமும் துயரமும் வந்து சேரக்கூடிய நாளாக அமையக்கூடும். அதனால் கவனமுடன் பணியாற்ற வேண்டும். அனைவரிடத்திலும் பக்குவத்தோடு பழக வேண்டிய நாளாக இன்றைய நாள் துளாராசி நண்பர்களுக்கு. மற்றபடி தெய்வீக அருளும் தெய்வ கடாட்சமும் பொருந்திய நாளாக நினைத்தபடி நிறைவேறும். அதே நேரம் கவனமுடன் இருக்க வேண்டும். துளாராசியில் வரக்கூடிய சித்திரை நட்சத்திரம் செய்யும் வேளையில் மிகவும் எச்சரிக்கையோடும் கவனத்தோடு இருக்க வேண்டும். சுவாதி நினைத்தது நிறைவேறும். விசாகம் பொறுமை நிதானம் கவனத்தோடு பழக வேண்டும். வீண் வாக்குவாதத்தால் மன உளைச்சல் வரும். அதனால் மன சங்கட்டங்களுக்கு ஆளாக நேரிடும். அடுத்ததாக நம்ம காண இருப்பது விருச்சிக ராசி பலன். விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு சர்வமும் ஜெயமாக, நினைத்து நிறைவேற பொறுமை நிதானம் கவனத்தோடு இருக்க வேண்டும். வண்டி வாகனங்களில் பயணம் செய்யும் போதும் வேலை செய்யும் இடத்திலும் மிகவும் எச்சரிக்கையோடும் இருக்க வேண்டும். பயணத்தின் போது மிக மிக கவனம் தேவை. விருச்சிக ராசியில் வரக்கூடிய விசாக 4ஆம் பாதம் அனைவரிடத்திலும் பக்குவத்தோடு பழக வேண்டும். அனுசம் நினைத்து நிறைவேறும், எண்ணங்கள் ஈடேறக்கூடிய நாள். கேட்டை பயணத்தின் போதும் வேலை செய்யும் இடத்திலும் மிகவும் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். சிறு கவனக்குறைவு ஆனாலும் வெவ்வேறு விதமான சிக்கல்களும் மன சங்கட்டங்களும் உருவாகும். அடுத்ததாக நம்ம காண இருப்பது தனுசு ராசி பலன். தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு சர்வ காரிய ஜெயம், மன மகிழ்ச்சி, சாந்த சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய நாள். அனைத்து விதத்திலும் நன்மை வந்து சேரும். நினைத்து நிறைவேறக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையக்கூடும். உங்களுடைய சர்வ காரியம் ஜெயமாக, எண்ணங்கள் ஈடேற 3 ராசிக்காரர்களும் இன்றைய உங்களுடைய இஷ்ட தெய்வத்தையும் குல தெய்வத்திற்கும் திருவண்ணாமலை திரு கார்த்திகை தீபமும், காலையில் பரணி தீபம், மாலை திரு கார்த்திகை தீபமும் ஏற்படுவதால் நீங்கள் அருணாசல ஈஸ்வரரையும் உண்ணாமலை அம்மையரையும் வழிபட சர்வ தோஷமும் நிவர்த்தி ஆகும். அனைத்து காரியங்களும் ஜெயமாகக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையக்கூடும். அடுத்ததாக நம்ம காண இருப்பது மகரம், கும்பம், மீனராசி நண்பர்களை பற்றி. வணக்கம்.